ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதி. இன்றைக்கி நான் என்னோடய பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன். அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போய்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட வாட்ச் கொஞ்சம் அந்த கண்ணாடி உடஞ்சிச்சு. ஸோ அதையும் சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாப்பா பால் காய வச்சு கொடுங்கம்மான்னு சொன்னனால பாப்பாவுக்கு மட்டும் பால் காய வச்சுட்டு எனக்கும் தம்பிக்கும் டீ வச்சுக்கிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு லைட்டாக அலர்ஜி மாதிரி இருந்தது. அப்படி ரொம்ப பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லுமே பரவிடுச்சு. இப்போ என்னோடய மாமியார்கிட்ட கேட்டதுக்கு அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாப்பா ஸ்கூல் போகவே இல்லை, வீட்டில் தான் இருக்கா. அன்னைக்கு பாப்பா கூப்பிட்டு போன அன்னைக்கு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். சுண்டல், பட்டாணி இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி டைமில் பாப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவளுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஸோ இன்றைக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா, எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை, எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பது தான் தவறு. ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் காலைக்கு பட்டாணி ஊற வச்சுட்டு நைட்டு டின்னர் முட்டை குழம்பு தான் வச்சு கொடுத்துருந்தேன். பாப்பா கேட்டால், ஸோ அதனால தான் வச்சு கொடுத்துருந்தேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.